இந்த ஆலயத்துக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பெரியசாமி தேர் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர்னுடைய ஜீவ சமாதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இந்த பிரம்மத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய இந்த தீர்த்தத்துக்கு அருகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்னுடைய வந்து ஜீவ சமாதி அமர்ந்திருக்குங்க. இந்த ஜீவ சமாதியினுடைய வழிபாடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆலயத்திலையும் போகும்போது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியை நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உயிருங்க. அந்த உயிரோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல அந்த ஜீவன் இருக்கும்போது அந்த ஜீவன் இருக்கக்கூடிய காலத்திலேயே அங்க உள்ள அமர்ந்து இறைவனை நோக்கி அந்த வழிபாடு பண்றது அப்படிங்கிறது அதனுடைய சிறப்புகள் நம்ம சொல்லுவோம். இந்த ஜீவனுள்ள சமாதியை வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு தனி பெரும் சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து பலிக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான விஷயங்க. இறைவனை நோக்கி அவங்க தவம் இருக்கிறாங்க. நம்மளுடைய வேண்டுதல் சொல்லும் போது அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சக்திகளை கொடுக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கும் ஈரோடு மாவட்டம், இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. இதே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுமுக சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி மார்க்கெட்டுக்கு அருகில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கோகநாத சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆறுமுக சித்தர்னுடைய ஜீவ சமாதி அந்த இடத்துல அமர்ந்திருக்குங்க. இந்த கோகநாத சித்தர் ஆலயத்துல வந்து பார்த்தீங்கன்னா தினசரி பூஜைகளும் நடைபெறுது. ஒவ்வொரு ஜீவ சமாதியில இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜீவ சமாதிகள் இருக்கு. அந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா தின மாலை நேரத்துல வந்து பூஜைகளும், வியாழக்கிழமைக்கு குரு பூஜையை ரொம்ப விசேஷமா பண்றாங்க. எல்லாத்த விட பௌர்ணமி நாளினுடைய விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா அளப்பரியதா பண்றாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை மிகப்பெரிய ஒரு ஹோமங்கள் நடத்தி அந்த ஆலயத்திலையும் மிகப்பெரிய ஒரு பூஜைகள் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள அந்த சமாதிகளினுடைய விளக்கங்களை வரக்கூடிய ஆண்டுகள்ல நிறைய பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்ஆர்எஸ் அஸ்ட்ரோ சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆன்மீக தகவலை நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க, உலகை அச்சுறுத்தி கொண்டு இருக்கும் நோயை தீர்க்கக்கூடிய இதே சித்தரனுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த முறையில் இருக்கக்கூடிய நோய் தீர்க்கும் மருந்துகளையும் அதே சமயத்துல வந்து ஜோதிடம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான சித்தர் ஆலயத்தினுடைய தலவிருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தலவிருஷமா வந்து மூங்கில் மரங்கள் இருக்கு. இந்த மூங்கில் மரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தலவிருஷமா போற்றப்படுதுங்க. இந்த மூங்கில் மரமே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுல வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்தலம்னு கூட சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அல்லது அதனுடைய நட்சத்திர விருட்சமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கூட இந்த ஸ்தலங்களுக்கு வந்து இந்த மூங்கில் மரங்களை வழிபாடு பண்ணி இங்க அமர்ந்து தங்களுடைய வழிபாட்டையும் தியானத்தையும் பண்ணுனா தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரியது ஒரு மேன்மை நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. நன்றி, வணக்கம்.